சாயிரம். நல்லவர்களுக்கு மட்டுமே ஏன் சோதனைகள் வந்து கொண்டே இருக்கிறதே என்று குழப்பமே அடைய வேண்டாம். உரசாமல் வைரத்தை பட்டை தீட்டவும் முடியாது. அதே போல நெருப்பில் சுடாமல் தங்கத்தை தூய்மைப்படுத்தவும் முடியாது. நமக்கு வரும் சோதனைகளும் அப்படித்தான். நம்மை பட்டை தீட்டுவதற்காகவும் செதுக்குவதற்குமாகத்தான் பிரச்சனைகள் வருகிறது என்பதை தீர்க்கமாக நம்பலாம். ஜெய் சாயிரம். ஜெய் ஜெய் சாயிரம். நம்ம சாயன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிரம். என் அன்பு பிள்ளையே, பல நாட்களாக உன்னை ஆட்டி படைத்த பிரச்சனை ஒரு முடிவுக்கு வரப்போகிறது. முடிவுக்கு கொண்டு வருகிறேன் உன் சாயப்பா. சோதனைகளை கடந்து சாதனைகளை பல சாதனைகளை படைக்கத்தான் போகிறாய் என் அன்பு பிள்ளையே. எப்பொழுதாவது மற்றவர்களுக்கு நீ தீமை செய்யும் பொழுது ஒன்றை மட்டும் நினைவில் வைத்துக்கொள். உனக்கான நாளைய துன்பத்தை இன்றே நீ விதைத்து கொண்டிருக்கிறாய் என்பதை நினைவில் வைத்துக்கொண்டு செய்ய துவங்கு. மற்றவர்களுக்கு பிரச்சனை உன்னால் வந்தாலும் வரலாம். ஆனால் உன்னுடைய சிரிப்பு மற்றவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருந்து விடாமல் பார்த்துக்கொள். உனக்கு தேவையில்லாதவைகளை விட்டு விலக கற்றுக்கொள். ஒன்றை மட்டும் தெளிவாக மனதில் பதிய வைத்துக்கொள் என் பிள்ளையே. பல நாட்களாக உன்னை ஆட்டி படைத்த பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வர நான் முடிவு செய்துவிட்டேன். அதற்கான முயற்சியை நீதான் எடுக்க வேண்டும். நீ எதையெல்லாம் விட்டு விலகுகிறாயோ அதனால் ஏற்படும் துன்பங்களையும் நீ விட்டு விலகுகிறாய் என்பதுதான் உண்மையிலும் உண்மை. அந்த துன்பத்திலிருந்து நீ விலகுகிறாய் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. ஆம் என் பிள்ளையே, உனக்கு தேவையில்லாதவைகளை விட்டு விலகிவிடு. நீ மற்றவர்களுக்கு எதை கொடுக்கிறாயோ அதைதான் நீயும் பெறுவாய் என்பதை புரிந்து கொள். நீ எதை கொடுக்கிறாய் என்பதில் மிக மிக கவனமாக இருக்க கற்றுக்கொள். மற்றவர்களுக்கு நீ அன்பை கொடுத்தால் நீ கொடுத்ததை விட பல மடங்கு அன்பை திரும்ப பெறுவாய், பாசத்தை திரும்ப பெறுவாய். அதே போல மற்றவர்களுக்கு வலிகளையும் துரோகத்தையும் வேதனையையும் நீ கொடுத்தால் நீ கொடுத்ததை விட பலவிதமான வலிகளையும் துரோகத்தையும் பிரச்சனைகளையும் நீ சந்திப்பாய் என்பதுதான் உண்மையிலும் உண்மை. உன்னோடு இருப்பவர்கள் உனக்கு தெரிந்தே மற்றவர்களை சூழ்ச்சியில் வீழ்த்துகிறார்கள் என்றால் கவனமாக இரு. அப்பொழுது மிக மிக கவனமாக இரு, எச்சரிக்கையாக இருக்க கற்றுக்கொள். ஆம் என் பிள்ளையே, நீயும் ஒரு நாள் அவர்களால் சூழ்ச்சியில் வீழ்த்தப்படுவாய் என்பதை புரிந்து கொண்டு செயல்படு. அன்பை எப்பொழுதும் அளந்து பார்க்காதே என் பிள்ளையே. உணர்ந்து பார்க்க கற்றுக்கொள். உணர்ந்து பார்க்க கற்றுக்கொள். நீ புத்திசாலியான மனிதராக இருந்தால் இயல்பாகவே நீ அன்பாகவும் அனைவரையும் இணைத்து கொள்ளும் தன்மையோடு இருப்பாய் என்பதை புரிந்து கொள். அப்படித்தான் நீயும் இருக்கிறாய் என் பிள்ளையே. உன்னுடைய உண்மையான பாசமும் அன்பும் உன் சாயப்பாவிற்கு நன்றாகவே தெரியும். நீ என் மீது எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறாய் என்பதும் எனக்கு நன்றாகவே தெரியும் என் பிள்ளையே. நீ எப்படி என்று கொஞ்சம் சுய ஆய்வு செய்து கொள்ள பழகிக்கொள் என் பிள்ளையே. உன்னுடைய செயல்களால் மற்றவர்கள் ஒருபோதும் வருந்தக்கூடாது என்பதை நினைவில் வைத்து கொண்டுதான் ஒவ்வொரு செயலையும் நீ செய்து கொண்டிருக்கிறாய் என்பது எனக்கு தெளிவாகவே புரியும். இங்கு பல சூழ்நிலைகளில் வருத்தப்படும் நிலைக்கு ஆளாக்கப்படுகின்றார்கள் மற்றவர்கள். எனவே அந்த ஒரு நிலைக்கு நீ செல்லாமல் இருக்க கற்றுக்கொள். உன்னுடைய நல்ல மனது எனக்கு நன்றாகவே தெரியும். உண்மையான அன்பும் அக்கறையும் காட்டுபவரை யாருமே இந்த காலத்தில் மதிப்பதே இல்லை என் பிள்ளையே. அதுதான் இந்த உலகம் நியதியும் கூட. மாறாக காயப்படுத்திவிட்டு கடந்து செல்பவர்களைத்தான் துரத்தி துரத்தி அன்பு செலுத்துகிறார்கள் இங்கு பல பேர். எனவே என் பிள்ளையே, எப்பொழுதுமே உண்மையான அன்பு யாரிடத்திலிருந்து வருகிறதோ அவர்களுக்கு மறந்தும் கூட துரோகம் நினைக்க எண்ணாதே. ஆழமான அன்பு புன்னகையில் மட்டுமல்ல, சிலரின் கோபத்துக்குள்ளும் ஒளிந்திருக்கும் என்பதை புரிந்து கொள். உன்னை சுற்றி இருப்பவர்கள் எப்படியாப்பட்டவர்கள் என்பதை
தெரிந்து கொள். உன்னை யாராவது நிராகரித்தால் கவலையே கொள்ளாதே என் பிள்ளையே. பெரும்பாலும் விலை உயர்ந்தவற்றை தான் வாங்க இயலாமல் நிராகரிக்கிறார்கள் என்பதை யதார்த்தமான உண்மை. அதுதான் யதார்த்தமான உண்மையும் கூட. உனக்கு முக்கியமானவர்கள் தவறு செய்தால் அந்த தவறை அப்பொழுதே அந்த நிமிடமே மறந்துவிட கற்றுக்கொள். ஒருவேளை அந்த தவறு மிக பெரியதாக இருந்தால் அவர்களையே மறந்துவிட கற்றுக்கொள். ஆம் என் பிள்ளையே, அதுதான் உனக்கும் நல்லது, உன்னை சுற்றி இருப்பவர்களுக்கும் நல்லது, உன் மனதிற்கும் நல்லது. ஆம் என் பிள்ளையே, கவனமாக இருக்க கற்றுக்கொள். நீ விதைத்தது எதுவாக இருந்தாலும் ஒரு நாள் அறுவடைக்கு வந்தே தீர வேண்டும், வந்தே ஆக வேண்டும். அது விதையானாலும் சரி, வினையானாலும் சரி, இதுதான் நிதர்சனமான உண்மை. புத்தகங்களை விட சில மனிதர்கள்தான் வாழ்வை உனக்கு அதிகமாக கற்றுத்தருகிறார்கள் என்பதை புரிந்து கொள். ஆம் என் பிள்ளையே, வாழ்வில் 100 நண்பர்களை தேடுவதை விட 100 ஆண்டுகள் நிலைத்து நிற்கும் நண்பர்களை தேட பழகு. அதுதான் உன் வாழ்விற்கும் நல்லது, உன் மனதிற்கும் நல்லது, உன்னை சுற்றி இருப்பவர்களுக்கும் நல்லது, உன் வாழ்வும் நலமாகும். அப்பொழுதுதான் தெரியாமல் செய்தாலும் சரி, தெரிந்தே செய்தாலும் சரி, நீ செய்யும் ஒவ்வொரு செயலும் உன்னிடம் திரும்ப வரும் என்பதை புரிந்து கொண்டு செயல்படு. புரிந்து கொண்டு செய்ய பழகு. துரோகிகளையும் துரோகங்களையும் சில நேரம் நினைத்து பார்க்க கற்றுக்கொள் என் பிள்ளையே. அது மீண்டும் நீ ஏமாறாமல் இருப்பதற்கு உனக்கு உதவி செய்யும். மிக யதார்த்தமாக மனதில் பட்டதையெல்லாம் அப்படியே பேசிவிடாதே. உன்னை சுற்றி இருப்பவர்களிடம் மனதில் பட்டதை வெளிப்படையாக கூறுபவர்களிடமிருந்து இந்த உலகமும் உறவுகளும் சற்று விலகியேதான் நிற்கும் என் பிள்ளையே. எனவே மனதில் பட்டதை அப்படியே சொல்லிவிடாதே அனைவரிடமும். காலம் சிலரை மறக்க செய்துவிடும், ஆனால் சிலரின் அன்பு காலத்தையே மறக்க செய்துவிடும் என் பிள்ளையே. இதை புரிந்து கொள், இதை தெரிந்து கொள். ஆசைக்காக பொய்யாக வாழ்வதை விட பாசத்திற்காக உண்மையாக வாழ்ந்து பார்க்க கற்றுக்கொள். மனதிற்குள் வலியும் குறையும், வாழ்வும் நிறைந்து இருக்கும், சந்தோஷமாகவும் இருக்கும், நிம்மதியாகவும் இருக்கும் உன் மனது. எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் சரி, எத்தனை போராட்டங்களை நீ சந்தித்தாலும் சரி, எத்தனை இன்னல்களை நீ அனுபவித்தாலும் சரி, எத்தனை பேர் உனக்கு திட்டமிட்டே இன்னல்களை தந்தாலும் சரி, உன்னை கஷ்டப்படுத்த வேண்டும் என்று கஷ்டத்தை உனக்கு கொடுத்தாலும் சரி, சிறந்த சிந்தனை, உயர்ந்த எண்ணங்கள் தான் உன்னை எப்பொழுதும் நிலையாக வைத்திருக்க உதவும் என்பதை புரிந்து கொள். எது நடந்தாலும் உன் எண்ணங்களை மட்டும் உயர்வாக வைத்துக்கொள். உன்னுடைய சிந்தனையை மட்டும் நேர்மறையாக வைத்துக்கொள். நீ நினைப்பதற்கு மாறாகவே எல்லாம் உன் வாழ்வில் மாற்றமாக நிகழும். பிறர் கூறும் விமர்சனங்களை எப்பொழுதுமே காதில் வாங்கிக் கொள்ளாதே. அது நல்லதோ கெட்டதோ அவை உன்னுடைய வாழ்வில் நிம்மதி இல்லாமல் செய்துவிடும் என்பதை புரிந்து கொள். குறை கூறுபவர்கள் கூறிக்கொண்டே இருக்கட்டும், அதனால் உனக்கு ஒரு இழப்புமே இல்லையே என் பிள்ளையே. பின் எதற்காக அவர்களின் பேச்சை நினைத்து நினைத்து வருத்தப்படுகிறாய், வேதனைப்படுகிறாய்? ஆபத்து காலத்தில் எவன் உனக்கு உதவி செய்கிறானோ அவனுக்கு மட்டும் ஒரு நாளும் கடுகளவும் துரோகம் செய்ய எண்ணி விடாதே, நினைத்து கூட விடாதே. அந்த பாவத்தை நீ எங்கு சென்றாலும் கழிக்கவே முடியாது, கழுவவே முடியாது. பற்றியும் சிந்திக்காமல், யாரை பற்றியும் நினைத்து பார்க்காமல், எது வந்தாலும் என்னதான் நிகழ்ந்தாலும் நான் நிம்மதியாக இருப்பேன், சந்தோஷமாகவே இருப்பேன், நிம்மதியாகத்தான் என் வாழ்வு இருக்கும் என்று நினைப்பவர்கள் எப்பொழுதுமே விருப்பப்படியே சந்தோஷத்தை மட்டுமே அனுபவிப்பார்கள். வேறு பலரோ அது இருந்தால் நான் சந்தோஷமாக இருப்பேன், இது கிடைத்தால் நான் ஆனந்தமாக இருப்பேன் என்று சொல்லிக்கொண்டே இருப்பவர்கள் அந்த சந்தோஷத்தை அவர்கள் விருப்பப்படியே, அந்த சந்தோஷம் அவர்களை விட்டு விலகி நின்று அவர்கள் எதிர்பார்த்தது, அவர்கள் ஆசைப்பட்டது, அவர்கள் கிடைப்பது, ஆசைப்படுவது அனைத்தும் அவர்களுக்கு கிடைக்கும் வரை அவர்களுடைய சந்தோஷத்தை அவர்கள் தள்ளி வைத்து கொண்டுதான் இருக்கிறார்கள்.
என் தலையை அடமானம் வைத்தாவது என்னுடைய கடனிலிருந்து நான் வெளியே வர வேண்டும் என்று நினைப்பவர்கள் நிச்சயமாக தலையை அடமான வைக்கக்கூடிய அத்தனை கஷ்டத்தையும் அனுபவித்து பின்தான் அந்த கடனிலிருந்து மீள்கிறார்கள். இப்படியாக அனைத்து இன்பத்தையும் வேண்டும் வேண்டும் என்று நினைத்து கொண்டிருப்பவர்கள் அந்த இன்பத்திலும் ஒரு துன்பத்தை கலந்துதான் யோசிக்கிறார்கள். அவர்கள் விருப்பப்படிதான் அவர்களுடைய வாழ்வும் அந்த துன்பத்தை அனுபவித்த பின்தான் இன்பத்தை சந்திக்கிறது. இப்பொழுது புரிகிறதா? நீ விரும்பியது விரும்பியபடியே உனக்கு நடக்கும் என்று நான் உனக்கு கூறுவது இப்பொழுது உனக்கு புரிகிறதா? நீ விரும்பியதுதானே உனக்கு நடக்கிறது. நீ கேட்பதுதானே உனக்கு கிடைக்கிறது. நீ நினைப்பதுதானே உனக்கு நடக்கிறது. நீ நல்லதாகவே நினைத்தால் எதுவுமே உனக்கு நல்லதாகவே நடக்கும். நேர்மறை எண்ணத்தோடு இருந்தால் உன் வாழ்வில் அனைத்தும் உனக்கு நேர்மறை எண்ணமாகவே நிகழும். நீ நினைப்பதுதான் உன் வாழ்வு. இதை புரிந்து கொண்டாலே போதும் பெண் பிள்ளையே, உன் வாழ்வு நிம்மதியாகவே இருக்கும். சந்தோஷம் மட்டுமே நிறைந்து இருக்கும். எதை நோக்கி உன் எண்ணங்கள் பாய்கிறதோ, எதை நோக்கி உன் எண்ணங்கள் செல்கிறதோ அதன்படிதான் உன் வாழ்வும் இருக்கும். இப்படி இருந்தால்தான் இன்பம், அப்படி இருந்தால்தான் இன்பம் என்று நீ விருப்பப்பட்டதால்தான், நீ விரும்பியதால்தான் எல்லாமே உனக்கு நடக்கிறது. அப்படி இருக்க வேண்டுமே என்று பலவித துன்பத்தையும் நீ அனுபவித்துக் கொண்டிருக்கிறாய். அந்த துன்பத்திற்கு பின் இன்பத்தையும் சந்திக்கிறாய். ஆனால் நீ விருப்பப்பட்ட அந்த இன்பம் நடக்கும் பொழுது அதை இன்பமாகவே நீ உணர்வதே இல்லை. எந்த கோணத்தில் நீ அணுகுகிறாயோ, எந்த கோணத்தில் உன் பார்வை இருக்கிறதோ, எந்த கோணத்தில் உன் மனம் செல்கிறதோ அதன்படிதான் உன் வாழ்வும் அமைகிறது, மாறுகிறது என்பதுதான் வாழ்வின் இரகசியமாகவே இருக்கிறது. எனவே ஒன்றை நன்றாக புரிந்து கொள். நீ மாற்றிக்கொள்ள வேண்டியது உன்னுடைய விருப்பங்களை அல்ல, உன்னுடைய சிந்தனைகளை, உன்னுடைய நோக்கங்களை, உன்னுடைய எண்ணங்களை, உன்னுடைய பார்வையை, உன்னுடைய மனதை. எனவே நன்றாக சிந்தனை செய்து உன்னுடைய எண்ணங்கள், உன்னுடைய வார்த்தைகள், உன்னுடைய பார்வைகள் அனைத்துமே எதிர்மறை எண்ணங்களாக இல்லாமல் நேர்மறை எண்ணங்களாகவே இருக்கும்படி பார்த்துக்கொள். எப்படியாவது கஷ்டப்பட்டாவது வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்று நினைப்பதை விட்டுவிட்டு வாழ்வில் நாம் இஷ்டப்படி, நாம் இஷ்டப்பட்டபடியே வாழ்வில் சந்தோஷத்தை அனுபவிக்க வேண்டும் என்று மாற்றி சிந்தித்தாலே போதும். உன் இஷ்டப்படியே உன் வாழ்வும் சிறக்கும், உன் வாழ்வும் மெழுகும். எந்த தடை வந்தாலும் அதை நம்பிக்கையோடு தாண்டி நான் முன்னேற வேண்டும் என்ற எண்ணமே உன் மனதில் எழ வேண்டாம். தடைகளே இல்லாமல் என் வாழ்வில் இருக்க வேண்டும், அந்த தடைகளே இல்லாத வழியில் நான் சென்று வெற்றியை அடைய வேண்டும் என்று உன் எண்ணத்தை மாற்றி அமைத்து கொண்டாலே போதும், உன் வாழ்வு சிறக்கும். அப்படி இருந்து பார். அப்பொழுது தடைகளே உன்னை நெருங்கினாலும் கூட அந்த கஷ்டத்தை நீ உணரவும் மாட்டாய். அது உன் மனதை பாதிக்கவும் செய்யாது. புரிந்து கொண்டாயா என் பிள்ளையே? புரியவில்லை என்றால் மனதை ஒருமுகப்படுத்தி சாயப்பா உங்களுக்கு முன்பாக நம்பிக்கையோடு உட்கார்ந்து கொண்டு மீண்டும் ஒரு முறை கேள். உன் மனதில் தீர்க்கமான ஒரு தெளிவு பிறக்கும். உன் சாயப்பா உன்னோடு இருந்து கொண்டுதான் இருக்கிறேன். நீ விரும்பியது விரும்பியபடியே உனக்கு நடத்தி கொடுக்க உன் சாயப்பா உன்னோடு இருந்து கொண்டுதான் இருக்கிறேன். சாயப்பா இருக்க உனக்கு ஏன் மனக்கவலை? நீ விரும்பியது விரும்பியபடியே உனக்கு நிச்சயமாக கிடைக்கும். நான் அதை கிடைக்க என்னால் ஆன முயற்சிகள் அனைத்தையும் செய்து கொண்டுதான் இருப்பேன். அனைத்தையும் உனக்கு நல்லதாகவே நடத்தி கொடுத்து கொண்டுதான் இருப்பேன். நீ போராடும் விஷயத்தில் ஒரு அதிசயத்தை முடிவைக்க நான் அனைத்து வேலைகளையும் செய்து கொண்டுதான் இருப்பேன். இதுவரை உன் வாழ்க்கையில் நீ பார்க்காத மிகப்பெரிய வெற்றியும் பொக்கிஷமும் அதிசயமும் உன்னை நெருங்கிக் கொண்டிருக்கிறது. கேள் கண்மணி, உன் பல நாள் சோகம் இருந்த இடம் தெரியாமல், இருந்த சுவடே தெரியாமல் மறையப் போகிறது. நீ விரும்பியது அனைத்தும் நான் நடத்தி முடிக்கப் போகிறேன். மிகப்பெரிய வெற்றியை நெருங்கிவிட்டாய் என் கண்மணியே. சாயிநாதரே, எவ்வளவு கடினமான நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கும் என்னை பார்த்தா
வெற்றியை நெருங்கிவிட்டாய் என்று சொல்கிறீர்கள்? சந்தோஷம் என்ற வார்த்தை கூட என் வாழ்க்கையில் இல்லாமல் போய்விட்டது. சந்தோஷத்தை விடுங்கள், நிம்மதி கூட என் வாழ்க்கையில் என்ன என்று என்னையே பார்த்து கேட்கிறது. இப்படி ஒரு காலகட்டத்தில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். என்னை பார்த்து சந்தோஷம் வந்துவிட்டது, நிம்மதி வரப்போகிறது, வெற்றியை நெருங்கிக் கொண்டிருக்கிறாய் என்று கூறுகிறீர்களே சாயிநாதரே. நீ சொல்லிதான் எனக்கு புரிய வேண்டும். இல்லை, எனக்கு நீ பட்டுக்கொண்டிருப்பது, நீ வேதனைப்பட்டு கொண்டிருப்பது எல்லாமே எனக்கு தானாகவே தெரியும் என்று சொல்வீர்களே. இப்பொழுது நான் இந்த துயரத்தில் வாழும்போது அது உங்களுக்கு தெரியவில்லையா, புரியவில்லையா சாயிநாதரே? அப்படியிருந்தும் மிகப்பெரிய வெற்றியை நான் நெருக்கிவிட்டேன் என்று கூறுகிறீர்களே என்று நீ கேட்கிறாய் குழந்தையே. நீ விரும்புவது, ஆசைப்படுவது, எப்பொழுது எதிர்பார்ப்பது கிடைக்கும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கும் உனக்கு, நீ எதிர்பார்த்ததை எதிர்பார்க்காத நேரத்தில் உனக்கு கொடுப்பேன் உன் சாயி தேவா. அதை உனக்கு கொடுப்பதற்கான நேரம் வந்துவிட்டது. இனி வரப்போகும் ஒவ்வொரு நாளுமே உனக்கு துணையாக நான் இருக்கப் போகிறேன். நீ கேட்டது அனைத்தையும் தரப்போகிறேன். நீ ஆசைப்பட்டது, நீ விருப்பப்பட்டது, என்னிடம் பிரார்த்தனையாக வைத்தது அனைத்தையும் உனக்கு அள்ளி அள்ளி கொடுக்கப் போகிறேன். உனக்கான நல்ல நேரம் வந்துவிட்டது. இனி நல்லது நடந்தே தீரும். நான் உன்னுடனேயே இருக்கப் போகிறேன் என்ற வாக்கு கொடுத்த பிறகு உன்னுடைய நிச்சயித்த வெற்றி நிச்சயமாக உனக்குத்தான். அது வேறு யாருக்கும் செல்லவே முடியாது. உனக்கு என்று எழுதப்பட்டது நிச்சயமாக உனக்குத்தான். அது உன்னை தவிர வேறு யாருக்கும் செல்லவும் செல்லாது. நான் அதை அனுமதிக்கவும் மாட்டேன். இத்தனை நாட்களாக நீ படும் வேதனையையும் நீ படும் துயரத்தையும் என்னிடம் சொல்லி சொல்லி கண்ணீர் சிந்தினாய் அல்லவா? அந்த கண்ணீருக்கெல்லாம் ஒரு பதில் கிடைத்துவிட்டது. இனி நீ பார்க்க போகும் எல்லா விஷயத்திலும், எல்லா இடத்திலும் உனக்கு வெற்றி மட்டுமே நிரந்தரமாக உனக்கு கிடைக்கப் போகிறது. இது நம் வாழ்வில் நடந்து விடாதா? இது நம் வாழ்க்கையில் கிடைத்து விடாதா? நமக்கான சந்தோஷம் நமக்கு நிலைத்து விடாதா என்று ஏக்கத்தோடு நீ காத்திருந்த விஷயம் உனக்கு எல்லாமே சாதகமாக முடியப் போகிறது. உனக்கான அத்தனை முயற்சிகளையும் அத்தனை விஷயங்களையும் அனைத்தையும் நான் இனி என் பொறுப்பில் எடுத்துக்கொள்ளப் போகிறேன். உனக்கு ஏற்படும் அத்தனை நிகழ்வுகளிலும் உனக்கு பதிலாக நானே அனைத்துமாக இருந்து செய்யப் போகிறேன். அது எல்லாமே உன்னை வந்து சூழ்ந்து வெற்றி வாய்ப்புகளாக கிடைக்கப் பெறும் பொழுது நீ அமைதியாகவும் கவனக்குறைவாகவும் இருந்து விடாதே. எந்த ஒரு விஷயமானாலும் சரி, அதில் உன் முழு கவனத்தையும் செலுத்தி நீ வேலையை செய்தால்தான் உனக்கான வெற்றி உன்னை வந்து சேரும். எனவே எப்பொழுதும் தைரியமாக இரு, தன்னம்பிக்கையோடு இரு, கவனமாக இரு, சுதாரிப்போடு இரு. உன் வாழ்க்கையில் நடப்பது எல்லாமே என் பார்வையின்படிதான் நடந்து கொண்டிருக்கிறது. என் திட்டப்படிதான் எல்லாமே நடந்து கொண்டிருக்கிறது. இனி உன் வாழ்வில் நீ நினைப்பதற்கு மேலாகவே எல்லாம் உனக்கு சாதகமாகவே நடக்கும். நல்லது நடந்தே தீரும். உன் வாழ்க்கையில் நடக்கவிருக்கும் பிரச்சனைகளையும் நடந்த பிரச்சனைகளையும் நினைத்து நினைத்து கவலைப்பட்டு கொண்டே இருந்தால் உனக்கு இப்பொழுது நடக்கவிருக்கும் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் நீ அனுபவிக்க முடியாமலே போய்விடும் அல்லவா? நீ அழுவதற்கும் விழுவதற்கும் ஒரே இடம் உன் அப்பாதான் என்பதை மறந்து விடாதே. உன்னை பாதுகாத்து வழிநடத்தி உன் வாழ்க்கையில் உன்னை உயர்த்துவதே உன் சாயப்பாவின் நோக்கம். அதுதான் என்னுடைய தலையாய கடமையும் கூட. நீ இருக்கும் இடத்தில் எந்த சோதனையும் எந்த சோகத்தையும் உன்னிடம் நெருங்க விடமாட்டேன் உன் அப்பா. அதே போல எந்த சூழ்நிலையிலும் நான் உன்னை கைவிடவே மாட்டேன். இந்த பந்தம் முழுமையாக இருக்க வேண்டுமென்றால் வேறு வழியே இல்லை. நீ என்னை பரிபூரணமாக நம்ப வேண்டியதுதான். நம்பிக்கை ஒன்று இருந்தால் போதும். உனக்காக, என் பிரியமான கண்மணிக்காக நான் செய்வதை செய்தே தீருவேன். ஒளிவு மறைவு விளையாட்டுகள் எல்லாம் என்னிடம் வேண்டாம் என் குழந்தையே. யாருடைய இதய கதவு எனக்காக திறந்திருக்கிறதோ
அவர்களுடைய இதயத்தில் எப்பொழுதும் நான் நிறைந்தே இருப்பேன். உனக்கு வரும் அதிக கஷ்டங்களைக் கண்டு கலங்காதே. அதைவிட பல மடங்கு சந்தோஷமான தருணத்தை உனக்காக வைத்திருக்கிறேன் என் குழந்தையே. இவ்வளவு நாள் கஷ்டத்தை மட்டுமே அனுபவித்து வந்த குழந்தைக்கு இனி எந்த கஷ்டமும் இருக்காது. இருக்கிறேன் குழந்தையே உனக்காக. பூர்வ ஜென்மத்தில் நீ பண்ண கர்ம வினைகளின் பலன்களை இவ்வளவு கஷ்டத்திற்கும் காரணமாக இருக்கிறது. இப்பொழுதும் நீ அந்த கர்ம வினையை அனுபவித்துக் கொண்டுதான் இருக்கிறாய். பல இழப்புகள், உறவுகளிடத்தில் அவமரியாதை, அவமானம், பல எதிர்ப்புகள் என்று நீ அனுபவித்த கஷ்டங்களை சொல்ல வார்த்தையே இல்லை என் குழந்தையே. உன்னை பாதுகாத்து நல்ல கரையில் சேர்ப்பதுதான் உன் சாயப்பாவின் பொறுப்பு. அந்த பொறுப்பிலிருந்து நான் மீளவே மாட்டேன். இதுவரை கஷ்டத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தாய், இப்பொழுதும் வாழ்ந்துதான் கொண்டிருக்கிறாய். ஆனால் அந்த கஷ்டத்திலிருந்து மீள ஒரு புதுவித நம்பிக்கையோடும் தன்னம்பிக்கையோடும் நீ இருப்பதை நான் அறிவேன் குழந்தையே. உன் நம்பிக்கை என்றும் வீணாகாது. உன்னுடைய நம்பிக்கை போல் உன் வாழ்வு மாறப்போகிறது, மாற்றம் நிகழப்போகிறது. நீ போராடும் உன் வாழ்க்கையில் நல்ல திருப்பங்கள் நிகழப்போகிறது. நீ கஷ்டம் வந்துவிட்டால் எப்படி வாழ்க்கையிலிருந்து போராட வேண்டும் என்ற வித்தையை நான் கற்றுத்தருகிறேன்.